அண்மை செய்தி தஞ்சாவூர் பாப்பநாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக காவல் உதவி ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், எஸ்ஐ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தஞ்சை மாவட்டம் பாப்பாநாட்டில் 23 வயசு மிக்கத்தக்க இளம்பெண், அதே பகுதியைச் சேர்ந்த கபிலன், வயசு 25, அவரும் நண்பர்கள் 3 பேரால் கற்பழிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். அதன் தொடர்பாக நேற்று ஒரத்தநாடு மாவட்ட உரிமையின் அடிப்படையில் நீதிமன்ற நடுவர் நீதிபதி அழகேசன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் யார் எனவும், மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த மருத்துவர்கள் யார், அவர்கள் ஏன் அந்த பெண்ணிற்கு சிகிச்சை தரவில்லை என்பது குறித்து ஆய்வு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்பதை நீதிமன்றத்தில் உடனடியாக வரும் 27ஆம் தேதி தெரிவிக்க வேண்டும் என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு முதன்மை மருத்துவ அலுவலகத்திலிருந்து நேற்று நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் தற்போது அந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பாப்பாநாடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளதாகவும், அப்பொழுது பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளர் சூர்யா புகாரை பெறவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஆயுதப்படை மைதானத்துக்கு அந்த பணி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தஞ்சை மாவட்ட கண்காணிப்பாளர் ஆசிஷா உத்தரவின் அடிப்படையில் தற்போது அந்த பெண் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்.